இந்த வீடியோவில் நம்ம எந்த வித ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அறிவிச்சிருக்க நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் அலுவலக உத்தியோகர் உட்பட உங்களுக்கு 3 விதமான பதவிகள் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து சேலரி குவாலிஃபிகேஷன் வேரி ஆகுது. இனிஷியல் சேலரியே பர் மந்த்துக்கு 15,000 30,000 வரைக்கும் சேலரி சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேலே 12th எனி டிகிரி டிப்ளமோ ஐடிஐ அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் தான், விண்ணப்பிச்சுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸாம்ஸ் கிடையாது. அப்ளை பண்ணுறதுக்குமே எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் ஃபீஸ் எதுவுமே இல்லை. எல்லோரும் ஃப்ரீயாகவே ஆஃப்லைனில் விண்ணப்பிச்சுக்கலாம். இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. லாஸ்ட் டேட் ஜூலை 31ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ஆஃப்லைனில் விண்ணப்பிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தினரும் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியுமே உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு உமன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் சேஃப்டி ப்ராஜெக்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு அரசு வேலை வாய்ப்பு தான் இது. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் உட்பட வேரியஸ் டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ போஸ்டிங்ஸ்க்கான அப்ளிகேஷன் ஃபார்மே இங்கே கொடுத்துருக்காங்க. இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் தான் நீங்கள் விண்ணப்பிக்க யூஸ் பண்ணிக்கணும். இதை எப்படி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதை கரெக்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இந்த பிடிஎஃப்பில் பார்த்தீங்கன்னா 3வது பேஜ் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மாக கொடுத்துருக்காங்க. அதாவது 3வது பேஜும் 4வது பேஜும் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டை நீங்கள் டிக் பண்ணணும். அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், பர்சனல் கிளர்க்கு கம் ப்ராஜெக்ட் டைரக்டர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்களோ அந்த போஸ்ட்டை கிளிக் பண்ணிடுங்க. உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் தரணும். உங்களுடைய பெயர் கேபிட்டல் லெட்டர்ஸில், அடுத்து உங்களுடைய அப்பா அல்லது அம்மா பெயர், டேட் ஆஃப் பர்த்து, பிறந்த தேதி எங்கே கொடுத்துருங்க. உங்களுடைய வயது என்னவோ அதை இங்கே மென்ஷன் பண்ணிடுங்க. உங்களோட ஜெண்டர் டீட்டெயில்ஸ், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அட்ரஸ் டீட்டெயில்ஸ், அதாவது கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ், பர்மனெண்ட் அட்ரஸ் எல்லாமே பின்கோடோட ஃபுல் அட்ரஸ் இங்கே ரைட் பண்ணிடுங்க. உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹையர் குவாலிஃபிகேஷன் என்னவோ அதை இங்கே மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ எல்லா குவாலிஃபிகேஷன் 10th 12th டிகிரி அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து என்ன படிச்சிருக்கீங்களோ அது எல்லாமே கரெக்டாக இங்கே ஃபில் பண்ணணும். என்ன குவாலிஃபிகேஷன், எந்த இன்ஸ்டியூஷனில் படிச்சிங்க, எந்த யூனிவர்சிட்டி அல்லது போர்டு, எந்த வருஷம் பாஸ் பண்ணிங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் வச்சுருக்கீங்கன்னு சொல்லி எல்லாமே ஃபில் பண்ணணும். அதேமாதிரி டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. இங்கிலீஷ் ஜூனியர் சீனியர் கிரேட் டைப்ரைட்டிங் முடிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழில் டைப்ரைட்டிங் சீனியர் அல்லது ஜூனியர் முடிச்சிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. இங்கிலீஷ் ஜூனியர் ஷார்ட் ஹேண்ட் முடிச்சிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. சிஓஏ கோர்ஸ் முடிச்சிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. அதர்ஸ் ஏதாவது இருக்குன்னா அது இங்கே ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே இருக்குது உங்ககிட்ட அப்படின்னா அதெல்லாம் டிக் பண்ணணும். இல்லைன்னா அப்படியே விட்டுருங்க. அடுத்து கம்ப்யூட்டர் ப்ரொஃபஷன்சி, எம்எஸ் வேர்டு தெரியுமா, எம்எஸ் எக்ஸல் தெரியுமா, பவர் பாயிண்ட் தெரியுமா, டேலி தெரியுமா, இமெயில் அண்ட் இன்டர்நெட் தெரியுமா, ஃபைல் மேனேஜ்மெண்ட் தெரியுமா, அதர்ஸ் ஏதாவது உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் தெரியும் அப்படின்னா அதையும் மென்ஷன் பண்ணலாம். அடுத்து ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. எந்த ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணீங்க, எந்த டெஸ்டினேஷன், எந்த வருஷம் வரைக்கும், டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, நேச்சர் ஆஃப் ஒர்க் என்ன எல்லாமே இங்கே கொடுத்துருங்க. ப்ரெசன்ட் எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கீங்க, அதாவது இப்போ கரண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த ஆர்கனைசேஷன், டெஸ்டினேஷன், டேட் ஆஃப் ஜாயினிங், சேலரி எல்லாமே மென்ஷன் பண்ணணும். எக்ஸ்பீரியன்ஸ் ரெலவென்ட் டு த போஸ்ட், அதாவது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி இங்கே டிஸ்கிரைப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இங்கே கேட்டிருக்காங்க. எந்தெந்த லாங்குவேஜஸ் தெரியும், ஏதாவது ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேஷன் வச்சுருக்கீங்களா, அவர்ஸ் ரெகுலேஷன் வச்சுருக்கீங்களான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கரெக்டாக ஆன்சர் பண்ணிடுங்க. அப்ளிகேஷனோட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் என்க்ளோஸ் பண்ணுங்கிற லிஸ்ட் இருக்கு பாருங்கள். SSLC சர்டிஃபிகேட்டு, டிகிரி சர்டிஃபிகேட்டு, பிஜி சர்டிஃபிகேட்டு, அதேமாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, கம்ப்யூட்டர் கோர்ஸ் சர்டிஃபிகேட்டு, ஐடென்டிட்டி ப்ரூஃப், அதர் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணணும். இங்கே டேட்டு பிளேஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு இங்கே சிக்னேச்சர் போட்டுருங்க. இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸ்க்கு நீங்கள் அப்ளிகேஷன் போஸ்ட் மூலமாக சென்ட் பண்ணணும். இதுதான் அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ். அதாவது தி ப்ராஜெக்ட் டைரக்டர், தமிழ்நாடு உமன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் சேஃப்டி ப்ராஜெக்ட், 3rd floor, அக்ரோ கிரீன் டெக் பார்க்,
தமிழ்நாடு ஸ்டேட் அக்ரிகல்ச்சுரல் மார்க்கெட்டிங் போர்டு கேம்பஸ் ஆப்போசிட் டு சிப்பெட் திருவிகா இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் கிண்டி சென்னை 600032ங்கிற அட்ரஸுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும். அதோட பார்த்திங்கன்னா ஆஃப்லைனில் நீங்கள் போஸ்ட் மூலமாக விண்ணப்பிக்கலாம், அல்லது அவங்க இங்கே ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க பாருங்கள், admin@tnvshape.org. ஸோ இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் மூலமாகவும் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் ஜூலை 31 வரைக்கும் உங்களுக்கு அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க. இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். தமிழ்நாடு உமன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் சேஃப்டி ப்ராஜெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 3 விதமான பதவிகள் ரெக்ரூட் பண்ணுறாங்க. கான்ட்ராக்சுவல் பேசிஸில் தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் கிடையாது, இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் கேட்டகரியில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. 30,000 ரூபாய் சேலரி சொல்லியிருக்காங்க. ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் டிகிரி அல்லது மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும். மினிமம் 3 இயர்ஸ் வந்து ரெலவென்ட் ஃபீல்டில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது ஐடி, கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸு, ஃபைல் கீப்பிங் ப்ரொசீஜர்ஸ் இது ரிலேட்டடாக உங்களுக்கு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பர்சனல் கிளர்க் டு ப்ராஜெக்ட் டைரக்டர், இந்த போஸ்ட்டுக்கும் 1 வேக்கன்சிஸ் 20,000 ரூபாய் பர் மந்த்துக்கு சேலரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ரோல்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இங்கே கொடுத்துருக்காங்க, டீட்டெயிலாக நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லியிருக்காங்க, அதாவது எனி டிகிரி, ஏதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஆர்ட்ஸு, சயின்ஸு, பிஇ, பிடெக், பிகாம் இந்த மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். ஏதாச்சும் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ரெலவென்ட் ஃபீல்டில் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஐடி அல்லது கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் ரிலேட்டடாக ப்ரொஃபிஷியன்சி இருக்கணும், அதாவது உங்களுக்கு திறமை இருக்கணும், அந்த நாலேஜ் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த போஸ்ட்டு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், இந்த கேட்டகரியில் 2 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. சேலரி பர் மந்த்துக்கு 15,000 ரூபாய் இருக்கும். இந்த போஸ்ட்டுக்கான ரோல்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இதுதான். குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கேட்கல. மற்ற போஸ்டிங்ஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேலே 12th எனி டிகிரி, டிப்ளமோ, ஐடின்னு சொல்லி என்ன படிச்சிருந்தாலும் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்குமே நீங்கள் எலிஜிபிள் தான், விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ அவங்க கொடுத்துருக்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை கரெக்டாக ஃபில் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு ஆஃப்லைன் மூலமாக நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். லாஸ்ட் டேட் ஜூலை 31 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷனுக்கு வந்து எந்த வித ஃபீஸஸுமே கிடையாது, நீங்கள் ஃப்ரீயாகவே ஆஃப்லைனில் விண்ணப்பிச்சுக்கலாம். அதாவது கான்ட்ராக்சுவல் பேசிஸில் 1 இயருக்கு இதோட போஸ்டிங்ஸ் உங்களை வந்து ரெக்ரூட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா பர்மனெண்ட் போஸ்டிங்ஸ் இல்லை, கான்ட்ராக்சுவல் பேசிஸில் ரெக்ரூட் பண்ணுறாங்க. அதேமாதிரி ரிட்டன் எக்ஸாமினேஷன் இல்லை, டைரெக்டாக இன்டர்வியூ வச்சு ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஜூலை 31 வரைக்கும் வர அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ரிசீவ் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ண அப்ளிகண்ட்டுக்கு இன்டர்வியூ வந்து தெரியப்படுத்துவாங்க. அதாவது இன்டர்வியூக்கான டீட்டெயில்ஸ், அதாவது இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் இன்டர்வியூக்கான டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுவோம், இமெயில் மூலமாக தெரியப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப மெயில் ஐடி மென்ஷன் பண்ணி சென்ட் பண்ணணும். அந்த மெயில் ஐடிக்கு உங்களுக்கு இன்டர்வியூக்கான இன்டிமேஷன்ஸ் கிடைக்கும். நீங்கள் டைரெக்டாக இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்டர்வியூக்கு போகிறப்ப உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ், ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாமே எடுத்துகிட்டு நீங்கள் டைரெக்டாக இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணணும். ஓகேங்களா? இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.